என் பங்காளி சுந்தன். நான் வந்து செல்லூர் மேலத்தோப்பில் உள்ள வீட்டை நான் வந்து 5000 ரூபா கொடுத்து வாங்கும்போது என்னுடைய தாய் மாமிகிட்ட அந்த பணத்தை சுந்தன் மூலமாக தான் கொடுத்தேன். நான் தான் கொடுத்து கையில் கொடுத்து அவர் எழுதி தரேன்னாரு. நல்லா வேண்டாம், நம்மளுக்குள்ள எதுக்கு, நீங்கள் அந்த வீட்டு ரசீதை மட்டும் கொடுங்க, இனிமேல் நாங்கள் அப்படியே நாங்கள் கட்டிக்கு வரோம் அப்படின்ட்டு வாங்கிட்டு போனோம். ஆமாம், எங்கள் அண்ணன் பேர்லேயும் எங்கள் அண்ணன் மதினி பேரில் தானே இருக்குது. நீங்கள் என் தாய் மாமன், உங்கள்கிட்ட நான் எதுக்கு எழுதி வாங்கணும், அடுத்த ஆளுன்றாத்தான் நான் எழுதி வாங்கணும். எங்கள் அண்ணன் பேர்லேயே இருக்கட்டும், எங்கள் மதினி பேர்லேயே இருக்கட்டும், நான் வீட்டு ரசீது மட்டும் எனக்கு கொடுங்க, நான் அதை நான் கட்டிக்கிறோம் அப்படின்ட்டு நான் இது பண்ணேன். அதுமாதிரி எங்கள் அக்கா 8000 ரூபா கொடுத்துருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் 5000 ரூபா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒத்தி வச்சோம், செல்வம் என்ற ஒத்திக்கிட்ட ஒத்தி வச்சேன் 7 வருஷம். அந்த 7 வருஷம் 5000த்துக்கு ஒத்தி வச்சதை எங்கள் அண்ணன் மீன்கார பெருமாய் அவங்ககிட்ட 5000 ரூபா வாங்கியிருந்தார், கட்டாமல் போயிட்டார். அந்த செல்வம் என்ற உச்சண்ணனுக்கு அது 5000 ரூபாய்க்கு ஒத்தி வச்சு அந்த காசை கட்டணும். அப்போ ஆக மொத்தம் நான் 5000 ரூபா கொடுத்துருக்கேன், ஒத்தி வச்ச 5000 ரூபாயை கொடுத்துருக்கோம். எங்கள் அக்கா 8000 ரூபா கொடுத்துருக்கு. ஆனால் நான் வந்து சின்னசாமியுடைய வீட்டுக்கு நான் 5000 ரூபா கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, இந்த செல்லூர் காவல் நிலையமும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இந்த வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையிலையும் அவங்ககிட்ட பத்திரம் இருக்கிறது உண்மை என்றால் நான் 20 வருஷம் ஒத்தி வைக்க முடியுமா, 13 வருஷமோ 7 வருஷமோ ஒரு ஆளுக்கு ஒத்தி வைக்க முடியுமா? அப்போ அதுக்கு முதல்ல நான் 15 வருஷம் அந்த வீட்டில் நாங்கள் இருந்திருக்கோம். அப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த செல்லூர் மேலத்தோப்புடைய வீட்டை சொந்தம் கொண்டாடக்கூடிய சின்னசாமி பேச்சியம்மா வந்து எனக்கு தெரியப்படுத்தாமல், ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம்னா அந்த வீட்டில் குடியிருக்கவங்ககிட்ட எப்பா 3 மாதத்தில் காலி பண்ணிக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு எந்த ஒரு இது பண்ணலை. அதனால் நான் வந்து எங்கள் மைனே ஒரு நிமிஷம் மைனே, எங்கள் மைனி வீட்டில் தான் வந்து பேசுனேன். இதே சுந்தன் எங்கள் மைனிட்டையும் பேசுகிறோம். எவ்வளோ ரூபா கொடுத்தோம், என்கிட்ட வீட்டு ரசீது மட்டும் தான் கொடுத்தாங்க, அதை பற்றி தான் நான் பேசியிருக்கேன். எங்கள் அண்ணன் வீட்டு தேவராஜ் அண்ணன் வீட்டில் தான் பேசியிருக்கோம். நானும் என் பங்காளி வந்து இது சாட்சி. இந்த வீடியோ வந்து எல்லா இடத்துக்கும் நான் என் பங்காளி வந்து சோமலாமல் இருக்கிறதுனால அவனை எந்த இடத்துக்கும் கூப்பிட்டு போக முடியாது. அதனால் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டை வாங்கும்போது 5000 ரூபா கொடுத்தோம். அதுக்கு சாட்சி இது வந்து பேச்சியம்மாவுக்கும் தெரியும், பேச்சியம்மா அப்பாவுக்கும் தெரியும், பேச்சியம்மா மகனுக்கு தெரியும், பேச்சியம்மா மகளுக்கும் தெரியும், பேச்சியம்மா தம்பிக்கும் தெரியும், எல்லாருக்குமே. நாங்கள் ஒத்தி வச்ச போதில் 13 மாதமும் பரமவோ ஏன் நீ என்கிட்ட பத்திரம் இருக்கும்போது ஜெயபாண்டிக்கு சுந்தரவழிக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஒத்தி வாங்கினீங்க அப்படின்னு யாரும் இது நாள் வரைக்கும் சொல்லவும் கிடையாது. ஒத்திக்கிட்டு நாங்கள் ஒத்தி வைக்கும்போது யாரும் எதுவும் சொல்ல கிடையாது. பேச்சியம்மா சின்னசாமி வந்து வெளிநாட்டில் இருந்துட்டு இப்போ புதுசாக வந்து எப்படி என் வீட்டை வேற ஒருவங்களுக்கு அடமானம் வச்சேன்னு கேட்க கிடையாது. பேச்சியம்மா சின்னசாமி வந்து கோமாவில் இல்லை, இப்போ புதுசாக வந்து நான் குணமாயிட்டேன் எப்படி என் வீடை நீ வச்சுருக்கேன்ட்டு கேட்கல. மேச்சரமும் செல்லூரும் பக்கம்தான். அதனால் தயவுசெய்து செல்லூர் காவல்துறை அதிகாரிகளும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இந்த வீடியோ அனுப்புகிறேன். இந்த வீடியோ மூலமாக யார் நிரபராதி யார் குற்றவாளின்னு தெரிய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.